ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் துணையிடம் இருந்து ஒரு உணர்வு பூர்வமான நெருக்கத்தை நாடுகிறீர்களா? ஆம் என்றால் முதலில் இதை செய்யுங்கள். திருமணம் முடிந்த தம்பதியர் சில நேரங்களில் தமது துணையிடம் இருந்து ஒரு வகையான உணர்வு பூர்வமான நெருக்கத்தை எதிர்பார்ப்பார்கள். பொதுவாக தாம் நேசிக்கப்பட வேண்டும் அல்லது அன்பு செய்யப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மனிதர்களின் இயல்பு. இந்த நிலையில் தம்பதிகளிடையே உள்ள உறவில் ஒரு வெற்றிடம் இருந்தால் அவர்களுக்கு இடையே உணர்வு பூர்வமான நெருக்கம் ஒன்று திடீரென தேவைப்படும். அது அவர்கள் இருவரும் தமக்குள்ள உறவின் ஆழத்தை, அந்த உறவில் இருக்கும் தேவைகளை ஆழ்ந்து பார்க்க உதவும். ஒவ்வொரு உறவிலுமே அதற்கென்று தனிப்பட்ட விதிமுறைகள் உள்ளன. அந்த உறவில் உள்ள தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது முதல் அந்த உறவு பரிமாற்றங்கள் நடைபெறுவது வரை அந்த உறவுக்கு என்று விதிமுறைகள் உள்ளன. எனினும் அந்த உறவில் ஒரு உணர்வு பூர்வமான நெருக்கத்தை எதிர்பார்க்கும் போது தம்பதிகள் தம்மையே இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில் ஒருவர் தமது துணையிடம் ஒரு உணர்வு பூர்வமான நெருக்கத்தை விரும்பும் போது அவர் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். ஒருவர் தனது துணையிடமிருந்து உணர்வு பூர்வமான நெருக்கத்தை விரும்பும் போது அவர் தன்னையே உள்நோக்கி பார்த்து உண்மையிலேயே தனது துணையிடமிருந்து என்ன விரும்புகிறோம் என்பதை பற்றி விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இதன் மூலம் அவர் தன்னை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் தனது துணையிடமிருந்து அவர் விரும்பும் உணர்வு பூர்வமான நெருக்கத்தை நிவர்த்தி செய்ய முடியும். தனக்கு தேவைப்படும் உணர்வு பூர்வமான நெருக்கத்தை பற்றி தெரிந்தவுடன் அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தனது துணையிடம் தெரிவிக்கும் வகையில் தனது செயல்களில் பிரதிபலிக்கலாம். ஆனால் அதற்கு அவர் தனது துணையிடம் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். தம்பதியர் இருவருமே ஒருவருக்கு ஒருவர் உணர்வு பூர்வமான நெருக்கத்தை எதிர்பார்க்கும் போது அதை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை தமக்குள் தெரியப்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் இருவருமே தைரியமாக இருக்க வேண்டும். விவாதங்கள் வந்தாலும் அவற்றை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். அதன் மூலம் அவர்களுடைய உறவில் ஒரு முழுமையான தெளிவு கிடைக்கும். தம்பதியர் தாம் விரும்பும் உணர்வு பூர்வமான நெருக்கத்தை அறிந்தவுடன் அதை நிறைவேற்றி கொள்ள இருவருமே இணைந்து ஒரு செயல் திட்டத்தை தயாரித்து அதை செயல்படுத்த முனைய வேண்டும். இவை அனைத்தையும் செய்த பிறகும் துணையிடமிருந்து உணர்வு பூர்வமான நெருக்கம் கிடைக்கவில்லை என்றால் தனது துணையால் இதற்கு மேல் தர இயலாது என்பதை உண்மையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு இதற்கு மேல் உணர்வு பூர்வமான நெருக்கத்தை துணையிடமிருந்து எதிர்பார்க்கலாமா அல்லது வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.